ನಾವು ಹೇಗಿರ್ಬೇಕಂತೆ 1 ಕೊರಿಂಥರ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಏನು ಹೇಳಿತು ಓದಿ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಇರಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ದೇವ ಜನರಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತು, ಅವನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವವನಾಗಿದ್ದನು, ಆದ್ದರಿಂದ ಶಿಷ್ಯರಿಗೂ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನುಸರಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ, ನೀವು ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ. ಯಾತರಿಂದ ನೀವು ಅನುಸರಿಸಬೇಕಂದ್ರೆ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ, ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದರಲ್ಲಿ, ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವುದರಲ್ಲಿ, ಸುವಾರ್ತೆ ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಸುವಾರ್ತೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಆ ಮನೆಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದರಲ್ಲಿ ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಅನುಸರಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಬಂದ್ರ, ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರ, ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದ್ರ, ವಾಕ್ಯ ಕೇಳಿದ್ರ, ಹೋದ್ರ ಹಂಗಿಲ್ಲ. ನಾಳೆ ಒಂದು ಆತ್ಮ, ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಆತ್ಮ ನಷ್ಟ ಹೊಂದುವಾಗ ಆ ಆತ್ಮ ஜவாப்தாரி நின் கையிலிದೆ. அந்த ஜனம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவங்க நரகத்துக்கு போயிட்டா, அந்த ஜனத்துக்கு, அந்த ஆத்மாக்கு பொறுப்பு நீங்க தான். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் கணக்கு கேட்கிறார். எபிரேயர் 13 சொல்லுது, உன்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கேளு, அவரை துக்கப்படுத்த அல்ல, வெசனப்படுத்த அல்ல, அவர்கள் உங்களுடைய ஆத்மா கணக்கெடுக்கிறவர்களாக இருக்கிறார், உங்களுடைய ஆத்மாவை அவர்கள் காக்கிறவர்களாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா உங்களுக்காக அனுதினம் ஜெபம் பண்றது என்னுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அது என்னுடைய கடமையா இருக்குது. ஏன்னா அவர் கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண, சபையாருக்கு என்னத்துக்காக ஜெபம் பண்ண, அவங்க குறைகளுக்காக நீ என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன ஒரு நாள் கணக்கு கேட்க கூடாது இல்லையா? அதனால நாம் ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், நாம் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை விட்டு நாம் கிறிஸ்துக்காக வாழ்ற கொஞ்ச நாட்கள் நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டும்படியா இந்த பூமியில வாழலாம். ஆமென். நீங்க நினைக்கோ, நாங்கள் வேலை வெட்டியெல்லாம் போகக்கூடாதா, நாங்கள் சம்பாதிக்க கூடாதா, வேறவங்க மாதிரி நாங்களும் நல்லா இருக்கிறது வேண்டாவா, நெக நெட்டு போடு, எல்லாம் போடு, பண்ணு, எல்லாம் பண்ணு. அல்லேலூயா. வாண்டான்னு சொல்லுது. வேலைக்கு போனவங்க வேதம் சொல்லுது, வேலை செய்யாம சாப்பிடுறவன் சபிக்கப்பட்டானா. புதிய ஏற்பாடு, வேலைக்கு போகாம நீ சாப்பிட்டு தூங்கினா நீ சபிக்கப்பட்டுவேன். நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிக்கணும். அந்த சம்பாதனைனால சில ஊழியத்துக்கும் சில விசுவாசிகளுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். பவுல் சொல்றார், நீங்க கொண்டு வந்து சபைக்கு சொல்றார், எங்க கலாத்தியர்ல சொல்றார், அந்த சர்ச்சுக்குள்ள சொல்றார், ஜனங்களுக்கு மெசேஜ் பண்றார், நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற அந்த காணிக்கை தசம பாகமும் பிறருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நிறைய சர்ச்சுகளை உருவாக்கினவர் அவர் பவுல். நிறைய சர்ச்சுகளை ஏற்படுத்தி ஊழியக்காரர்களை, சீஷர்களை ஏற்படுத்தினவர் அவர். அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? ஓலை வீடு கட்டுகிற வேலையை செய்கிறார். பாருங்க, எவ்வளவு சிஷ்யம், எவ்வளவு சர்ச்சு, எவ்வளவு காணிக்க வருது. ஆனால் அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? வாடகை வீட்டில் இருந்து அவர் ஊழியம் செஞ்சுக்கின்னு அவர் குடாரம் கட்டுகிற, அப்படின்னா அந்த பணம் ஓலையில வீடு கட்டுறாங்களே, குடிசைகள், அதை கட்டிக்கின்னு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறார். எதுக்கு? அந்த சம்பாதினால இன்னொரு ஊழியத்துக்கு பிரயோஜனம் ஆகுது என்று அவர் பிரயாசப்பட்டார். இந்த உலகத்துல, இந்த பூமியில இருக்கும்போது அநேக சர்ச்சுகளை, அநேக சிஷ்யர்களை, அநேக ஊழியக்காரர்களை அவர் எழுப்பி நல்ல பேரை வாங்கி அவர் கொடுத்த அந்த ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டம் ஊழியத்துல நல்ல ஓட்டத்தை ஓடி அவர் கடைசி அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சார். அவர் முதல் சொல்றார், நான் எதை பிடிக்க வந்தேனோ அதை பிடிக்கிற மட்டும் நான் ஓடினே இருப்பேன், அதை தொடர மட்டும் ஓடினே இருப்பேன். கடைசியா சொல்றா, என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ஆமென். அப்போனா அவர் வயசாயிடுச்சு, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல சாகனமா இருந்தது. அது சொல்றா, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன், எனக்காக ஒரு பரிசு பரலோகத்துல இயேசு வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நான் ரொம்ப ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டம், அந்த குறி எது, அந்த லக்கே எது, அதை நாம் தொடர மட்டும் நான் ஓட வேண்டும். அல்லேலூயா.
அதனால வேலைக்கு போகாம இந்த ஓட்டத்தை ஓடுங்கன்னு சொல்லல. வேலைக்கெல்லாம் போகாம சம்பாதிக்காம நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவேளை ஆண்டவர் உங்களை முழு ஊழியத்துக்கு அவருடைய அழைப்பு அவருடைய சித்தம் இருந்தா எல்லாத்தையும் விட்டு வரலாம். ஆமென். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நடக்கும். இப்போ கிரணை எடுத்துக்கலாம். ஜெபம் பண்றானா பண்ண மாட்டான், பைபிள் படிடானா படிக்க மாட்டான். சரி, ஒரு ஆராதனை இன்னைக்கு கர்த்தர் அவன் உள்ள அவர் சித்தத்தை எங்க மட்டும் கொண்டு வந்துகிறார், எங்க மட்டும் கொண்டு வந்துகிறார். பலி பீடத்து மேல வந்து தேவனை ஆராதிக்கிற அளவுக்கு மகனை கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சித்தம் இருந்தா வேலைகளெல்லாம் விட்டு முழு ஊழியத்துக்கு கண்டிப்பா வரலாம். இன்னும் எனக்கு அந்த தரிசனம் இல்லை. யாரை கேட்டாலும் ஐயா வேலை விடாதீங்க, தேவன் சொல்ற மட்டும் வேலைக்கு வேலை நீ கேட்கிறேன்னு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு எவ்வளவோ ஊழியக்காரங்க பாஸ்டருங்க ரொம்ப அவசரப்பட்டு தேவனுடைய தரிசனமே இல்லாம ஆவியானவருடைய உணர்வே இல்லாம என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, கொஞ்சம் நஞ்ச காசுகளை கையில வச்சுக்கின்னு முழு ஊழியாண்டு ஆபீஸ் வேலை பேங்க் வேலை எல்லாம் விட்டு ஓடியாந்து நின்றுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எங்கன்னா 300 ரூபாய் காணிக்கை தருவாங்களா, எங்கன்னா ஒரு 500 ரூபாய் காணிக்கை தருவாங்களான்ட்டு எதிர்பார்த்துனுங்கிறாங்க ஊழியக்காரங்க. நடுவீதியில நிக்கிறாங்க. தேவனுடைய தரிசனம் இல்லாம நம்முடைய ஆலோசனைப்படி நமக்கு நம்முடைய சித்தத்தின்படி செய்ய வந்தா பிக் மாங்கனா அவருடைய சித்தத்தின் பிரகாரத்தில் செய்யும் போது நாம் வேலைக்கு போகலன்னா கூட நாம் வேலை மேலே எவ்வளோ சம்பாரிச்சு 40,000 சம்பாதிக்கிறோன்னு வைங்க மாசம். அப்பா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் முழு ஊழியத்துக்கு அப்பாவே அழைத்தா 80,000 ரூபாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாங்குறதும் பார்த்துருக்கிறேன் நான், அதுக்கு சொல்றேன். எத்தனை பேர் தரித்திரத்தில் நின்று இருக்கிறதும் பார்த்துருக்கிறேன், அதுக்கு சொல்றேன். எத்தனோ பேர் வராங்க ஊழியக்காரங்க, நான் வெறும் கையோட அனுப்புற அந்த யோசனைவே எனக்கு இல்லவே இல்லை. வராங்களே வீட்டுக்கு வெறும் கையில் அவங்கள அனுப்புறதுக்கு அது யோசிக்கவே மாட்டேன் நான். அது என்ன மாதிரி சூழ்நிலைனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணி கையில் கொடுத்து தான் அனுப்புவேன். வேண்டான்னுவாங்க, ஆனாலும் அனுப்புவேன். ஏன் தெரியுமா, அவங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், இப்படிப்பட்ட வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வா, அவர் ஒரு காணிக்கை தரார், அந்த காணிக்கை கொண்டு நீ என்ன பண்ண வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போ, ஆண்டவரே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆததுனால அவன் பணக்கார ஊழியனா இருக்கட்டும், ஏழப்பட்ட ஊழியனா இருக்கட்டும், யார் வந்தாலும் அவங்கள வெறும் கையாக அனுப்ப மாட்டேன். ஆனா சிலர் வீட்டுக்கு நான் போறேன், ஐயா ஜபம் பண்ணுவாங்க, வரும்போது சரி ஜபம் பண்ணுவேன், அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஜபம் பண்ணிடுவேன். பாஸ்டர் வீட்டுக்கு தான் சொல்றேன், வட்டா ஐயா போயிட்டு வாங்க ஐயா, சந்தோஷம், சரி ஐயான்னு வந்துடுவேன். அதுக்கு அவங்க பண்ணாங்கன்னு நான் பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நான் இந்த பூமியில எதை விதைக்கிறேனோ அதை அறுப்பேன், எதை கட்டுகிறோமோ அது அங்க கட்டப்படுது. இந்த இடத்துல எதை இடிக்கிறோமோ நமக்காக வைத்தது அங்கே இடிக்கப்படுது என்று சொல்லப்படுது. ஆமென். நாம் எதை செய்கிறோமோ அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு என்ன நினைக்குது, பேங்க்ல சிஸ் பேங்க்ல சிசர் பேங்க்லயா வைத்தது போல. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை அனுசரித்தது போல நீங்களும் அனுசரிங்க. கலாத்தியர் 2:20 சொல்லுது, வாழ்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, பரலோகத்துல சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால நாம் முத்திரிக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நாம் முத்திரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 4:19, கிறிஸ்து மூலமா சகல குறைகளை கர்த்தர் நமக்குள்ள நீக்கி இருக்கிறார். ஆமென். நீக்கினாரா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பண்றதுனால இவ்வளவு கொடுக்கறதுனால நான் குறைஞ்சி போகவில்லை, இன்னும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டா இருக்கிறார். நான் குறை உள்ளவனாக இல்லவே இல்லை. எவ்வளவு கர்த்தருடைய நாமத்துல, இயேசு நாமத்துல நான் எவ்வளவுலாம் இயேசு நாமத்துல செய்யறனோ அவ்வளவும் கர்த்தர் எங்களை குறை இல்லாதபடிக்கு, ஒரு குறை இல்லாதபடிக்கு தேவன் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்.
இருக்கிறார். ஆமென். உங்களையும் கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, படிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 21 24 வசனத்தை படிங்க. ரோமர் 2 21 24. ಈಗಿರಲಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುವ ನೀನು ನಿನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇದೆಯೋ? ಕದಿಯಬಾರದೆಂದು ಬೋಧಿಸುವ ನೀನು கதையத்தியோ? ஹல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் பண்றது ரொம்ப ஈஸி. வேதத்துல கொஞ்சம் வசனங்களை நாம் படிச்சு தியானிச்சிருந்தா கூட, அரைகுறையா நம்ம படிச்சு தியானிச்சிருந்தா கூட உபதேசம் பண்றது ஈஸி. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டு இங்க நின்று பேசுறது ஈஸி. ஆனா மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற நான் முதல் எனக்கு உபதேசம் பண்ணி கொள்ளணும். இன்னொருத்தனை திருடாத என்று சொல்லுகிற நான் முதல்ல நான் திருடாத இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பவுல் 1 கொரிந்தியர் 1:11 சொன்னாரு, கிறிஸ்துவை நான் அனுசரித்தது போல நீங்களும் அனுசரிங்க. அப்போ கிறிஸ்துவை பவுல் எப்படி அனுசரித்தார்? கிறிஸ்துவை பவுல் எப்படி அனுசரித்தார் என்று பார்த்தா, எல்லா விஷயத்திலும் அவர் பொறுமை உள்ளவராக இருந்தார். இந்த ஊழியத்துல முக்கியமா ஒரு மனுஷனுக்கு மிக மிக பொறுமை முக்கியமானதா இருக்கிறது. ரொம்ப தாழ்மை வேணுங்க இந்த ஊழியத்துல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், இது 8 வருஷம் ரன்னிங் ஆயிருக்கு சர்ச்சு. ஒரு 3-4 வருஷத்துல ரொம்ப கோபம் வரும் எனக்கு, பொறுமையே இருக்காது. யாருன்னா எதனா பண்ணிட்டா ராத்திரி எல்லாம் யோசிக்குவேன், மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் பண்றேன், என்ன லாபம் எனக்கு? ஒருத்தர் தப்புட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை இங்க நின்று அந்த தப்பை எடுத்து 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 அவனை திட்டினே இருந்தா, குத்தினே இருந்தா, அவன் என்ன பண்றான்? போயாயோ, எப்போ வந்தாலும் இதே தானா போயான்ட்டு அவன் இன்னொரு சர்ச்சுக்கு போறான். இந்த அறிவு எனக்கு அப்ப தெரியல. அல்லேலூயா. இந்த அறிவு அப்போ புரியல. நாம் திட்டுறதுனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு தான் நஷ்டம். அப்ப போக போக நாட்கள் ஆக ஆக ஏன் இப்படியாப்பட்ட நிலைமை எனக்கு? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை. ஆண்டவர் தரிசனத்துல இந்த சர்ச்சை கொடுத்ததும் உண்மை. தரிசனத்துல தான் இந்த சர்ச்சை ஆண்டவர் கொடுத்தார். எப்படி? நான் வேற சபையில இருந்து வெளியே வந்த பிறகு எங்களுக்கு சர்ச்சு கிடையாது. அங்க எங்க எங்கன்னா சர்ச்சுங்க அங்க போய் ஆராதனை பண்ணுவோம், வருவோம். ஒரு நாள் இப்படி என் பிள்ளைங்களை ஸ்கூல் கூப்பிட்டு இந்த ரோட்ல தான் வரும்போது, ஆண்டவரே இந்த ரோட்ல ஒரு சர்ச்சு எனக்கு கிடைச்சா என் நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியத்தை செய்ய நல்லா இருக்கும்னு ஜபிச்சுன்னு போக வருவேன். ஒரு நாள் அப்படியே எனக்குள்ள ஒரு அல்ப விசுவாசம், அதுவும் மெயின் ரோட்ல எல்லாம் நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய பட்ஜெட் வேணுமா. மெயின் ரோட்லனா கடை இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வாடகை கேட்குவாங்க மெயின் ரோட்டுக்கு. ஐயோ அவ்வளோ பணம் நம்ம கிட்ட இல்லை, இது ஆகுற வேலை இல்லை. இன்னொரு நாள் வேதத்தை படிக்கும் போது, தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது, ஆமா ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, உங்களால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வானமும் சிம்மாசன பூமியும் பாதப்பீடம். இந்த பாதப்பீட்டத்துல ஒரு சின்ன இடம் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நான் விசுவாசிக்கிறேன். இப்படியே போவேன், இப்படியே வருவேன், இப்படியே போவேன். அந்த கம்னலி சர்க்கிள் இருந்து இந்த இந்தியன் சர்க்கிள் மட்டும் பார்க்குவேன், திரும்ப போகும்போது பார்க்குவேன், எங்கன்னா காலி போடுக்குதான்னு பார்த்து போக வருவேன். ஆனா ஒரு நாள் இங்க இருந்துச்சு போடு, இந்த இடத்துல இருந்துச்சு. அங்க நின்று இந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுங்க, ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஜபிச்சு வந்து நம்பர் கேட்டேன். கீழே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் துணி கடை, அவன் என்ன பண்ணிட்டான், நம்பர் எல்லாம் இல்லப்பா, அவங்க எப்பயோ வருவாங்க எப்பயோ போவாங்க, வாடகை பண்ணுவாங்க. சரி 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4வது நாளும் அவங்க வந்துட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியல. திரும்ப வந்தேன், நம்பர் இருந்தா அப்படின்னா நம்பரை நான் அவங்க வந்துக்கிறாங்க பாரு, மேலே தாக்குறாங்க. அப்போ இது இருக்குல்ல, எது இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல காலி, இது மொட்டை மாடி, அது இருந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு. அந்த சோறு இல்லை, இந்த சோறு இல்லை, இந்த சோறு இல்லை, இந்த சோறு கூட இல்லை. அங்க இருந்தாங்க அது பக்கத்துல, ஏன்னா பேசினாங்க, அம்மா இப்படி நாங்கள் ப்ரேயர் பண்றதுக்கு எங்களுக்கு கொடுப்பீங்களா?
ಸೋತ್ರ 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 ನೀನೇ ಇಲ್ಲಪ್ಪ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಕ್ಕಲ್ಲ ನಾವು ಕೊಡಲ್ಲಪ್ಪ அப்படி இப்படின்ட்டான். ಸ್ವಲ್ಪ ನೋಡಿಮ್ಮ நான் வண்டி தாப்ப வந்தேன், ಸ್ವಲ್ಪ ನೋಡಿಮ್ಮ அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தேன். சொல்ல சோத்திரம் பண்ணிக்கினே சொல்லினே இருக்கிற விசுவாசத்துக்குள்ள. ஆண்டவரை உங்க இருதயத்தை மாத்துங்க, மனசை மாத்துங்க, கடினத்தை எடுங்க ஜெபம் பண்ணும்போது கடைசியா அந்த ஓனர் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்குது, சர்ச்சுக்குன்ட்டு ஒரு இடம் கேட்குற, டிஸ்டர்ப் வரக்கூடாது, தொந்தரவு வரக்கூடாது, யார் மூலியமா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இல்லைம்மா அதெல்லாம் லைசன்ஸ் கிடையாது, ஜோராலாம் பண்ண மாட்டோம், நிதானமா அப்படின்னு சொல்லும்போது ஒத்துக்குனாங்க. அந்த இடத்துக்கு 15,000 ரூபாய் வாடகை கேட்டாங்க. அப்பயே ஸ்டார்டிங்கில் அது நான் சொன்னேம்மா அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் பாருங்கம்மா, 2 லட்சம் அட்வான்ஸ் 15,000 வாடகை அதெல்லாம் ஆகாதுமா. பாருங்க இந்த இடம் இருந்துச்சு காலி, ஒரு தகடு சீட் போட்டுருந்தாங்க. இங்கே யாரோ அந்த வெங்காயக்காரங்க செட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. மழை வந்தால் பயங்கரமாக விழுவோம், ஓட்டுங்க இதெல்லாம். அம்மா இந்த இடத்த எதனா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வாடகை கொஞ்சம் அட்வான்ஸ் தரேன். எஸ்ட்டு கொடுத்தியா? என்கிட்ட பணமே இல்லை, அன்னைக்கு 50,000 இல்லை என்கிட்ட ஜோபில். சுத்தமாக சொல்கிறேன், ஒரு ஓப்பில் ஒரு விசுவாசத்தில் சொல்லிட்டாமா ಒಂದು 50,000 ಬಾಡಿಗೆ ಅಡ್ವಾನ್ಸ್ 4,000 ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ಏನಪ್ಪ ಅಷ್ಟು ಕಮ್ಮಿ ಹೇಳ್ತೀಯ அப்படின்னு. ಅಷ್ಟೇಮ್ಮ ಇರೋದು, ಹೋಗ್ತಾ ನೋಡೋಣ. சரி ஆயிட்டு ಬರ್ತೀನಿರಮ್ಮ ಅಂಟು நேராக ஓடி போனேன். இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்தேன் நினைக்கிறேன், இவங்களை கூட கூட்டின்னு வந்தேன், இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்தேன். வாங்க சர்ச்சுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறேன். கூட்டின்னு வந்து இங்கே ஜெபம் பண்ணி நம்ம ஐடியா இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலான்ட்டு. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவங்க இருதயத்தில் பேசி 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து இதெல்லாம் கட்டி பக்கத்துலலாம் கொஞ்சம் ரிப்பேரி வேலையெல்லாம் இருந்துச்சு. என்கிட்டே சொல்லிட்டாங்க, பண்ணியே நின்று எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா. அப்போ தான் கட்டினது இந்த சவுறு. இங்கே பெரிய ஜன்னல் வைக்கிற பிளான் இருந்துச்சு. அந்த வீட்டுக்காரன் வந்து பிரச்சனை பட்டு ஜன்னல்லாம் வைக்கக்கூடாது எடுக்கணும் தான் அங்கே சின்ன வென்டிலேட் வச்சு இதெல்லாம் சவுறு கட்டி எல்லாம் ரெடி பண்ணும். ஆனால் பணம் என்ன எங்கிட்ட 50,000 கொடுக்கணும் இல்லையா? இயேசு நாமத்தில் கர்த்தர் சந்திச்சார். அல்லேலூயா. உண்மையா சொல்றாங்க, என்கிட்ட இல்லை, ஆனா ஆண்டவர் சந்திச்சார். ஆண்டவர் அந்த 50,000 அட்வான்ஸ் கொடுக்கும்படி ஆண்டவர் சந்திச்சார். அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தில் கட்டப்பட்டது தான் இந்த சர்ச். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு நம்ம சொன்னோம்? எதுக்கு இந்த வார்த்தை? பொறுமை. ஆண்டவர் தரிசனத்தில் சர்ச் கட்டிட்டோம். சில ஆத்மாங்க வந்துச்சு, சில ஆத்மாங்க விட்டு போச்சு. காரணம் என்னன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கிறான். அதை வச்சு நம்ம இங்க நின்று குற்றச்சாட்டி பேசும்போது அவன் விட்டு போனான். ஆனா வேதம் சொல்லுது, ஒருத்தன் தப்பு செய்தா கூட அவனை நீ 4 பேர் முன்பதாக இங்க நின்று கண்டிக்கும் போது மற்றவர்களுக்கு பயம் வரும். பைபிள் சொல்லுது, மனுஷன் சொல்லல, ஆவியானவரே சொல்றார். ஒருத்தர் தப்பு செய்யமா தப்பு சபைக்கு தெரிஞ்சிச்சுன்னா சபையார் முன்பதாக அந்த தப்பை நீ கண்டித்து உணர்த்தும் போது மற்றவர்களுக்கு அது பயம் வரும். ஐயோ நம்மளை கூட பாஸ்டர் இப்படி திட்டுவாரே, நம்ம பண்றது வேண்டாம், யோசிக்கிறது வேண்டாம்னு யோசிப்பாங்க என்று முதலே போல் சொல்லிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். சமயம் இருக்கும்போது இல்லாத போது எச்சரி கண்டி தண்டி என்று வேதம் சொல்லுது. அந்த காலத்துல போல் இருந்த காலத்துல 1000 கணக்கில் விசுவாசிகள், அதுல 1000க்கு பாதி பேர் விசுவாசமே இல்லாதவர்கள். சபையில ஜனம் நிரம்பிருப்பாங்க. ஆனா பாதிக்கு பாதி கொஞ்சம் பேர் அதுல வேசத்தனம் பண்றங்க, கொஞ்சம் பேர் தண்ணி அடிக்கிறவங்க, கொஞ்சம் பேர் ஏதோ கெட்ட காரியங்கள் பண்றவங்க தான் இருப்பாங்க. ஆததுனால போல அன்னைக்கு சொல்லிட்டாரு, எச்சரிச்சிட்டாரு, இருக்கிறவங்க இருக்கட்டும், பொறுமை போட்டோம். ஆனா இன்னைக்கு நாம் இருக்கிறது இவ்வளோன்னு தான். இதுல அப்படியாப்பட்ட கடினமான வார்த்தைகளை பேசும்போது 4 போய் சொன்னாலும் சர்ச்சு காலி. இல்லையா? நான் என்ன பண்ணோம், நிறைய பேர் வரட்டும், அப்புறமா திட்டுறேன். நிறைய பேர் வந்து உக்காரப்பாங்க பாரு, ஒரு 100-150 பேர். அப்போ திட்டம் போது 50 பேர் அந்த மாதிரி தப்பு செய்யறவங்க தான் ஏஞ்சி போயிட்டு. அல்லேலூயா. அதனால இந்த ஊழியத்தில் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப தாழ்மை வேணும் என்று நான் கத்துக்கினேன். நான் இப்போ கூட கத்துக்கிறதுக்காக இங்கிருந்து ஒன்சூர் பட்டணத்துக்கு போறேன். 200 கிலோமீட்டரு இப்படி 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். 2 நாள் தங்குற காலெல்லாம் வீங்கிடும். எதுக்கு இதுனா பொறுமையும் தாழ்மையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து
கத்துக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போறேன். ஏன் கத்துக்க வேண்டும்? நான் ஏன் கத்துக்கணும்னா அந்த பொறுமையும் தாழ்மையும் கொண்டு வந்து கர்த்தருடைய அன்பை அதுக்குள்ள வைத்து உங்களுக்கு போதிக்கும்படி நான் கத்துக்க போயிருக்கேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியத்துல ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது ரொம்ப பொறுமை வேணும், அதிகமா தாழ்மை வேணும், விட்டு கொடுக்கிற தன்மானம் வேணும். நான் என்ற தன்மானத்தை இந்த ஊழியத்துல இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. நான் தான் பாஸ்டர், எனக்கு தான் இந்த மைக், எனக்கு தான் இந்த புல்பேட், நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும், அப்படி இல்லை. தாழ்மையோடு விட்டு கொடுத்து போகணும், விடணுங்க, விட்டு கொடுக்கணும். அந்த பொறுமை ஊழியக்காரனுக்கு இருந்துட்டா ஊழியம் பெருகிடும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு கூட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஊழியக்காரர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், பொறுமை. ஆனா ஒரு காலத்துல புஷ்கன் கோவம் வரும், மற்ற நாளைக்கு பண்றோம் பாரு, மற்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்றோம் பாரு. ஆனா இப்போ இல்லை. ஆனா ஒரு பக்கம் வருத்தம் இருக்கும், நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு பக்கம் வருத்தம் இருக்கும். ஆவியானவர் உணர்த்துவார் பொறுமை. என்ன பொறுமை? இயேசு பொறுத்துக்கினார். ஆவியானவர் வரத்துக்கு முன்பதாக இந்த மண்ணுலகத்தில் இயேசு என்ற ஒரு ஆண்டவர் இருந்தார். 2025 வருஷத்துக்கு முன்பதாக அவர் பெத்லஹேமிலே பிறந்து மாட்டு தொழுவத்தில் வைத்து அங்கத்திலிருந்து அவர் வளர்ந்து ஊழியத்துக்கு வந்த ஒரு தேவன் இருந்தார். அவர் இயேசு. அவருடைய பொறுமையை பார், புறாப்பட்ட பொறுமை அவர். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே பாவிகளால் அடிக்கப்பட்டு தொங்கி தன்னுடைய ஜீவனே அவர் விட்டுல அந்த அவருடைய உயிரை விட்டுட்டாரு, உயிரை போயிடுச்சு. அவ்வளவுமா பொறுமை அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பொறுமை ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கணும். அந்த பொறுமை, அந்த தாழ்மை ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கணும். ஆமென். யோசிக்கிறீங்க, நீ வச்சுக்கோ பொறுமை, நம்மளால பொறுத்துக்க முடியாது. நீங்க யோசிக்கிறீங்க, நீ வச்சுக்கோ பொறுமை, நீ ஊழியக்காரன், நீ வச்சுக்கோ பொறுமை, எங்களை கடினப்படுத்தி பேசாத, நீ வச்சுக்கோ. நான்லாம் வச்சுக்க மாட்டேன்னு சிலர் உங்களுக்குள்ள யோசிக்கிறீங்க இல்லையா? வாங்கின காசு அவன் கொடுக்கல, அவளை என்ன பண்றான் பாரு, பேசாத பொறுமையா இருந்தா என் காசு எனக்கு வருமா? கொலாடியாண்ட போய் நான் தான் முன்னாடி லைன் வச்சிருக்கிறேன் கொடுத்த, இப்போ இல்ல வீட்டிலே வந்துருது. சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், நான் தான் 2 தோலை வச்சுட்டு வந்தேன், தண்ணி வரல இன்னொன்று. நீ எப்படி ஏன் கொடுத்த தள்ளி நான் கொடுத்து வச்ச? அப்ப நான் பொறுமையா இருந்தா நான் எப்போ தண்ணி பிடிக்கிறது? 11 மணி ராத்திரிக்கா 8 மணி கொடுத்து வச்சு 11 மணி ராத்திரிக்கு நான் பிடிக்கிறேன். நான்லாம் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. குடும்பத்தில் இப்படிதான். ஆனா வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது போல் சொல்றார், கிறிஸ்துவை நான் அனுசரித்தது போல நீங்களும் அனுசரிங்க. அவனுக்குள்ள மிக பொறுமை உள்ளவனாக இருந்தான். எல்லாம் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு அவனுக்குள்ள பொறுமை இருந்தது. அல்லேலூயா. அவன் சொல்றான், போதிக்கிற நானே எனக்கு போதிச்சிக்கலையா? திருடாதன்னு சொல்லுகிற நானே திருடலாமான்னு கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு கலாத்தியார், கொரிந்தா, எபேசியர் என்ற ஊர்கள், பட்டணங்களே இப்படியாப்பட்ட சர்ச்சுகள் இருந்தது. இந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் தலைமை போதகர் என்றால் அந்த பவுலடியாராக இருந்தார் அந்த காலகட்டத்தில். இப்போ நம்ம படிக்கிற தெரியுமா, 1 கொரிந்தர், 2 கொரிந்தர், கலாத்தியார், எபேசியர், அது ஊர் பேர். அந்த ஊர்ல இருக்கிற சர்ச்சு பேர் எபேசியர் சர்ச்சுன்னு சொல்லப்படுகிறது. கலாத்தியர் சர்ச்சு, தெசலோனிக்கா சர்ச்சு, இப்படி சர்ச்சுக்கு பேர் தான் அது. அந்த பட்டணத்தில் இருக்கிற சர்ச்சுகளுக்கு தான் தேவ ஆவியானவர் பவுல் மூலமா பேசுறார். அவர் பவுல் தான் அந்தந்த ஊர்ல சர்ச்சுகளை ஸ்தாபிப்பார், ஒரு ஊழியக்காரனை நியமிப்பார், அந்த ஊழியத்தை செய்யும்படி அவனுக்கு கட்டளையிட்டு இன்னொரு ஊருக்கு அவர் போய் சுவிசேஷத்தை சொல்வார். சுவிசேஷத்தை கேட்டவர்களே ஒரு ஊழியக்காரனா சீஷனாக பொறுமையா மாற்றுவார். எல்லா தரித்திரர்கள் தான், எல்லா கடினமானவங்க தான், எல்லா கோட்டா மாஸ்டருங்க தான் என்ன போல. ஆனா ஆவியானவர் கிரியை செய்யும் போது நாம் பரிசுத்த ஜனமா மாறும், நாம் நீதிமானாக மாறுகிறோம். அல்லேலூயா.
அப்ப அவன் நீதிமானாக மாறி அவன் ஊழியத்துல அவனுடைய அந்த வாஞ்சையை அவர் பார்க்கிறார். இவனுக்குள்ள தாகம் இருக்கிறது, அதனால இவனை ஊழியத்தை நான் நியமிக்கலான்று 3-4 பாஸ்டர் சேர்ந்து போரோட அவர்கள் ஜெபம் பண்ணுவார். அவரை ஊழிய நான் நியமிப்பார். அப்பா, இந்த மந்தையை நீ ஜாகிரதையா காத்துக்கோ, கர்த்தர் வரும் இந்த மந்தையை நீ என்ன பண்ணு, போஷி, வார்த்தையால போஷி, நடத்து, பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைக்குள்ள நடத்து, அன்பு பத்தி சொல்லு, தேவனுடைய அன்பு பத்தி எடுத்து பேசுப்பா அன்று தீமோத்தி, தீத்து, இன்னும் அநேகர் சீஷர்களை எழுப்பி ஊழியக்காரனாக அவன் பொறுமையோட அவங்க கையில் ஹேண்டில் பண்ணி இன்னொரு ஊர்களுக்கு போவான். அப்போ இந்த சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா, அந்த காலகட்டத்திலே பணத்துக்காக, துட்டுக்காக, காணிக்கைக்காக அவங்க சபைகள்ல திருட்டு வேலை பண்ணியிருந்தாங்க. சபையில திருட்டு வேலை பண்ணியிருந்தாங்க. போதனை பண்றவனே அவனுக்கே போதனை இல்லை. அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் போல் காதுல வாங்கி இங்க ரோமர் புஸ்தகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு படிங்க மறுபடியும். இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணுகிற நீ, உனக்கே நீ உபதேசம் பண்ணிக்கலையா? உனக்கே நீ உபதேசம் பண்ணிக்கலையா? திருடாதே என்று போதிக்கிற நீய கதிரித்தியோ? இன்னைக்கு நான் ஏன் தசம பாகம் வேற சர்ச்சுக்கு கொடுக்குற தெரியுமா? வார்த்தை என்ன சொல்லுதுமா? படிமா. நீ என்ன எடுக்கவே இல்லையா? என்ன நீ ஆரம்பிக்கவே இல்லையா? ஆரம்பிச்சு அரவராச்சு. ரோமர் எத்தனாவது? 2:21. மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருப்பாயா? அத கழுவனா செந்தமிழ், அது கழுவனா திருட செய்யாதேன்னு சொல்லுகிற நீ நீ செய்யலாமா? இப்போ நான் உங்களுக்கு பார்த்து தசம பாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்கன்னு சொல்றேன்னு, நான் வாங்குறதுல மிச்சத்தை நான் அப்படியே லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டேன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இப்போ நான் சொல்றேன், மல்லைக்கியா புஸ்தகம் சொல்லுது, நீ ಕದೀತಾ ಇದ್ದೀರಾ, ಏನನ್ನು ಕದೀತೀರಾ ಅಂತ ಯೋಚಿಸ್ತೀರಾ? ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕದೀತಾ ಇದ್ದೀರಾ, ಅದನ್ನು ತಂದು ஆலயಕ್ಕೆ கொடி என்று வார்த்தை இருக்குது இல்லையா? திருடாதே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகம் திருடாதே என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ திருடாதே என்று நான் உங்களுக்கு சொல்லி இதை காணிக்கை காசுல தசம பாக காசுல வாடகையெல்லாம் கட்டி மிச்சம் ஆகிற காசை நானே முழுங்கிடலாமா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நானே திருடி வச்சுக்கலாமா? அதுக்குள்ள இருந்து இன்னொரு ஊழியத்துக்கு தசம பாகத்தை கொடுக்கணும். இந்த சர்ச்சுக்கு ஒரு தலைமை சபை என்று ஒன்று உருவாயிச்சு. அல்லேலூயா. இப்போ இடம் இருந்தா போதும், இடம் இருந்தா போதும், எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டி தரத்துக்கு ஆல்ரெடி இடம் இல்லையே, சொந்த இடம் ஜாகா இருந்தா போதும், சர்ச்சு கட்டி தரது ஆல்ரெடி. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் இன்வால்வ் ஆயிட்டு. அல்லேலூயா. எது நடந்தாலும் அவங்க தான், நம்ம சர்ச்சில் கல்யாணம் நடந்தாலும் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க, இறந்து போனாலும் அவங்க தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் உள்ள சபைக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், இயேசு நாமத்துல சங்கத்துல சேர்ந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். நல்லது. அது ஒண்டியா ஏதோ வந்து பூமியில சாதிக்க முடியாது. இயேசுவும் ஒண்டியா ஏதோ பண்ணல, அவ்வளோ வல்லமை இருந்து 12 வச்சு தான் அவர் சாதிச்சார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இண்டிபெண்டிங்கா நம்ம போகக்கூடாது. ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து கொள்ளுங்க, ஒருவருக்குள்ள அன்பை வைத்துக் கொள்ளுங்க, ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருங்க என்று வேதம் இயேசுவே சொல்றார். அப்போ நாம் விவரம் தெரியாதவர்கள் அப்படின்னா, அதிகமான இந்த ஊழியத்தில் விவரம் நமக்கு இல்லை, அதனால அதிகமா விவரம் தெரிந்தவர்கள் கூட ஒரு இனிவலா இருந்துக்கிறது, ஒரு கலெக்ஷன் இருக்கிறது, ரொம்ப நல்ல விஷயம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லதானங்க. செக் பண்ண இந்த ஊழியக்காரர் எப்படியாப்பட்டவர், அன்பு இருக்குது. இந்த ஊழியக்காரர் எப்படியாப்பட்டவர், பாசம் இருக்குது. இந்த ஊழியக்காரர் பொறுமை இருக்கிறது. இந்த ஊழியக்காரர் அநேக ஊழியத்தை எழுப்பணும், அநேக ஊழியத்துக்கு சத்தியம் சொல்லணும் என்ற ஒரு வாஞ்சை அந்த ஊழியக்காரருக்குள்ள இருந்தது. அது மாத்திரம் இல்ல, கிரியை நான் அநேக ஊழியர்கள்
அவர்களுக்கு சின்ன சின்ன சர்ச்சுகளுக்கு ஹெல்ப் பண்ணும், மாசந்தோறும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு ஹெல்ப் நேச்சர் அவருக்குள்ள இருந்தது. ஆமென். அதனால தான் இயேசு நாமத்துல அவங்களோட நாங்களும் இன்வால்வ் ஆயிட்டோம். அல்லேலூயா. 10,000 15,000 ரூபாய் 10,000 15,000 ஜனங்க உட்கார்ற சர்ச் அது. அல்லேலூயா. இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருக்காது, கொச்சன்னு இருக்கும். போயிருந்தா நான் யூடியூப்ல போட்டு அந்த மெசேஜ் தான் பார்க்குவேன். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு சபையில ஆவியானவர் கொண்டு போய் இனிவெல் பண்ணிவிட்டார். இனி நாம் ஒருத்தர் அல்ல. அல்லேலூயா. நிறைய பேரா இருக்கிறோம். ஆண்டவர் அதை தான் ஆசைப்பட்டார். உலகம் எங்கும் எனக்கு சிஸ்டர்களாக்குங்க. அல்லேலூயா. நான் இண்டிபெண்டிங்கோட தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாண்டு இயேசு எங்கேயும் சொல்லல. அல்லேலூயா. எங்கேயும் சொல்லல, நீ ஒண்டியா வாண்டு சொல்லல, சபையா வாண்டார் ஆண்டவர். சபையா எடுக்கப்படும், சபையா வாங்கன்றார். ஆமென். சிலருக்கு புரியல இல்லையா? இருக்கட்டும். அப்படி நாம் போதிக்கிறவர்கள் நாமே நமக்கு போதிச்சுக்கணும் என்று போல் சொல்றாரு. அங்க ஊழியக்காரர்கள் அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க, ஏமாத்திக்கின்னு திரியுங்க பாஸ்டருங்க. அதனால போல் எச்சரிக்கிறார். அப்பா திருடாதேன்னு சொல்லுகிறவன் நீயே திருடலாமா? உனக்கு நீ போதனை செஞ்சுக்கினியா? ஃபர்ஸ்ட் நீ பர்ஃபெக்டாவா, அப்புறமா போய் ஜனங்களுக்கு நீ போதி அண்டு அர்த்தபூர்வமா அந்த சபைக்கு இவர் சொல்ற வார்த்தை தான் இது. அல்லேலூயா. 24 படிங்க. அதுல 24 அங்க ஒரு வார்த்தை சொல்றா, உங்கள் நிமித்தமா அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று வரைந்திருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு போதனை செய்கிறவன் நமக்கு நாமே போதிச்சுக்கலனா அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை நாம் அப்படின்னா தூசணைக்குள்ள கொண்டு போகிறோம் அர்த்தம். தேவ நாமத்தை நாம் என்ன பண்றோம்? துக்கப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். முதல் நமக்கு நாம் உபதேசம் பண்ணிக்கணும். நாம் ஆரம்பத்துல நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கிறிஸ்துவா இருந்தா உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், நான் பாஸ்டரா இருந்தா என் குடும்பத்துல கூட பிரச்சனை இருக்கும். ஆனா நீ அந்நிய ஜனங்கள் மத்தியில போய் நீ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஒருவன் நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவா உன் மத்தியில இருந்தா அவன் கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ற, அந்த வார்த்தையை கேட்டு அவன் அதுக்காக ஜெபிப்பான். வேற யாருக்கும் லீக் பண்றதுல அண்ட் உன் மனசுல அவன் மேல நம்பிக்கை இருந்தா அவனோட பேசு, உன் குடும்பத்தின் ரகசியங்களை சொல்லு. அல்லேலூயா. முந்தானத்து கூட நான் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டேன், அந்நிய ஜனங்கள் மத்தியில நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அந்நிய ஜனங்கள் மத்தியில உன் குறைகளை எடுத்து பேசக்கூடாது. அப்படி நீ பேசும்போது நீ சொல்லும் போது தேவன் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவர் நல்லதுக்கு தேவனா இருக்கிறார், கெட்டதுக்கு தேவன் அல்ல. அவர் கிறிஸ்து இயேசு மூலமா சகல பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு எனக்கு கொடுத்துட்டார். கொடுப்பேன் பழைய ஏற்பாடுல சொல்லினே வந்தார். ஆனா புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவின் மூலமா அவர் கொடுத்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. அது இன்னும் நம்ம கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயம் இருந்தாலும் அப்படியாப்பட்ட விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. தப்பு யாருதுமா? நம்ம தப்ப வச்சுக்க ஆண்டவரை தப்பு குற்றம் சாட்டி பேச முடியுமா? இவ்வளவு வருஷமா நான் சர்ச்சைக்கு போயினுக்கிறேன், என்ன நடந்தது? இவ்வளவு வருஷமா நான் சர்ச்சைக்கு வந்துனுக்கிறேன்னு ஒரு அற்புதமா நடக்கலையே. தப்பு யாருது? அற்புதம் நடக்கலன்னா தப்பு யாருது? அது நம்ம மேல இருக்குது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறது சகல ஆசீர்வாதங்கள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு, ஆவியானவர் இருக்கிறார் என்ற ஆவின் பிரசன்னத்துல நாம் உணர்வும் போது அது கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் வைத்திருக்கிற பரலோகத்தின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த கண்கள் காணும். ஆமென். இந்த செவிகள் கேட்கும், இந்த செவிகள் கேட்கும். பாரா, அவங்க இயேசுவை நம்பி போனார்கள், இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்று அந்நிய ஜனங்கள் பேசுகிற வார்த்தை உன் செவிகள் கேட்கும். அதை நீ இருதயத்தில் உணர்ந்து கொள்வ. எல்லாருக்கும் போது ஆமா ஆண்டவரே, எனக்கு இது எல்லாத்தையும் உன்னை நம்பினதுனால எனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் இருதய உணர்
உன் காது கேட்கும். ஜனங்க பேசுவாங்க பாருங்க. அவங்க இயேசு இன்னைக்கு பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. தரித்திரனா, தள்ளப்பட்டவனா. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த உப்பு மூட்டை தேவையில்லாத பொருள் தூக்கி வெளியே போட்டுக்கிறான் இல்லையா? கடை வெளியே வச்சிருக்கிறான், எல்லாமே வச்சிருக்கிறான். தொடுப்பு வச்சிருக்கிறான், மாப்பு வச்சிருக்கிறான், பாத்ரூம் கழுவுற பிரஷ் வச்சிருக்கிறான், எல்லாமே வச்சிருக்கிறான். சாயங்காலம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் உள்ள வைக்கிறான். உப்பு மூட்டை ஏன்? அது வேஸ்ட். அது யாரு? அதுக்கு ஒரு இது மதிப்பே இல்லை. அப்படித்தான் உலகம் என்னை ஒரு நாள் உலகம் அப்படித்தான் நினைச்சது, அப்படித்தான் வச்சிருந்தாங்க. ஆனா அப்படியே வைக்கப்பட்டதை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சுவையாக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என் ஆவின் கண்கள் காண்கிறது, ஜனங்கள் பேசுகிறது என் காது கேட்குது. கர்த்தர் செய்த நன்மை பார்க்கும்போது என் இருதயம் உணர்ந்து, ஆமாண்டா இது என்னால அல்ல, என் இயேசுனாலதான் இது சகலமும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால அந்நிய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா அக்கப்பக்கம் சரி, உங்க விசுவாசிகளுக்கு, உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கே உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருதயம் தோணுச்சுன்னா ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லு. ஊழியக்காரர் எடுத்துன்னு போய் மூளை வச்சுக்கின்னு கேள்றமா கேளு, டண்டர் இருக்கா கேள்றமா கேளு, டம்மக்கட்டப்பாக்கு. இந்த ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அடுத்த வாரம் இங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு பண்டிகை பண்றோம், நாட்டாம வந்து நடத்தி தராரு, வந்துருவோம் மூலம் கொட்டு அடிப்பான் தெரியுமா? ஊழியக்காரன் அப்படி கொட்டேத்துன்னு வீடு வீடா போய் கொட்டடிச்சு உன் சீக்ரெட், உன்னுடைய குறைகளை சொல்ல மாட்டான். அவன் தேவனோட உட்காந்து கனெக்ட் ஆகி, தேவனே இதுக்கு என்ன ரீசன், தேவனே இதுக்கு நீர் என்ன பதில் சொல்லு, தேவனே இந்த குறையை நீக்கி போடுங்க இயேசு நாமத்தில். இதுதான் ஊழியக்காரருடைய விஷயம். ஆனா சில ஊழியக்காரர் இருப்பான், கொட்டடிக்கிற ஊழியக்காரர், ஹல்லேலூயா. இதெல்லாம் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இதெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்ன வேணும்? விட்டு கொடுத்து போகிறதோ மிகவும் பொறுமை முக்கியமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு விஷயம் சொல்றேன். போன வாரம் நம்ம எல்லாம் டீ குடிக்க போனோம், தப்பா நினைச்சுக்க கூடாது. 600 எவ்வளோ ஆச்சு? 650 ரூபாய் பில்லு. எதுக்காக நம்ம போனோம்? டீ என்ன காரணம்? டீ, அந்த டீ குடிக்கிற காரணம் என்ன? எல்லாரும் போய் சபையா போய் டீ குடிக்கிற காரணம் என்ன? சாரிம்மா உனக்கு சொல்ல, உங்க அப்பா அனுப்ப மாட்டாருன்ற, நீ வேலைக்கு போயிட்டு, அதனால நாங்க வண்டி போனோம். காரணம் என்னவா இருக்கும்? என்னத்துக்கு பாஸ்டர் டீ குடிக்கலாம் எல்லாரும் போயிருப்போம் சொல்லுவோம். அந்த டீ ஆரம்பிச்சது மதன் தான். நம்ம போய் ஒரு நாள் டீ குடிக்கலாம் வான்னு கூப்பிட்டாரு. நான் எங்கே இருந்தேன், இல்லை மதன் நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொரு நாள் நான் பண்ணும்போது அவர் வெளியே இருக்கிறேன். சரி இந்த பார்ட்டி இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம், மறந்துடக்கூடாதுன்ட்டு எங்கள் 2 பேருக்கு டிஸ்கஸ். அப்புறமா சாம்பலாம் எங்களுக்கு டிஸ்கஸ். அப்புறமா கடைசியாக எல்லாரும் போகலான்ட்டு ஒரு டிஸ்கஸ். எதுக்காக இருக்கும்? எதுக்காக சொல்லுங்க? ஒரு சந்தோஷம் தாங்க, வேற எதுவும் இல்லை. எல்லாம் கூடி போய் அங்கே ஜாலியாக சிரிச்சு பேசி ஒரு டீ குடிச்சிட்டு வர்றது ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? அல்லேலூயா. ஒரு டீ குடிச்சிட்டு வர்றதுல கூட கர்த்தர் சந்தோஷப்பட்டார் அன்னைக்கு. ஆனால் ஒரு மனதோடு நம்ம போனோம், டீ குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வந்தா தெரியுமா? அது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதனால நான் ஒன்றும் பெனிஃபிட் பண்ணுறதா இல்லை, அதனால எனக்கு எது இல்லை, ஒரு குஷி. பிரைஸ் தி லார்ட். இந்த குஷி நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால
உங்களுக்கு ஏதோ ஒரு அதுதான் நான் சொல்றேனே இருந்தா போய் நீங்க நம்பிக்கை உள்ள விசுவாசிக்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா யாருக்கிட்ட சொல்லாம போய் தேவனுக்கிட்ட சொல்லிக்கங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால கிறிஸ்துவை நான் அனுசரித்தது போல நீங்களும் என்னை அனுசரித்து நடங்க. ஒரு நாட்கள் வரணும், அப்ப நீங்க சொல்லணும், ஐயா வாங்கய்யா எல்லாம் டீக்கு போயிட்டு வரலாம். நீங்க கூப்பிடணும் என்ன, ஐயா வாங்கய்யா இன்னைக்கு டீக்கு போயிட்டு வந்துடலாம், தச்சேரி கேட்டு நீங்க கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். போயிருக்கோம் இந்த மாசம் எப்போ தெரியுமா, 25, 26 எனக்கு மீட்டிங் இருக்குது. அதனால 19ஆம் தேதி புதன்கிழமை வருது. தண்ணியெல்லாம் வராத அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை தான் தண்ணி வருது, 19க்கு தண்ணி இல்லை. அதனால புதன்கிழமை சாயங்காலம் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஒருத்தரையா கூட்டின்னு இருக்க மாட்டோம். மெசேஜ் பார்த்தீங்களா, நேராக 7லேருந்து 7:30க்குள்ள அங்கே செட்டில்மெண்ட் ஆகிடும். லேட்டாக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால அங்கே வாங்க, ஒரு டீ குடிக்கலாம், ஒரு சமாசா சாப்பிடலாம், இயேசு நாமத்தில் சந்தோஷமா வரலாம். இது மாதம் மாதம் நடக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ள சிலர் இல்லையா இதுக்கு இன்னைக்கு நான் கான்செப்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லையா நீங்களே பண்ணுவானாலும் ஓகே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, பவுல் அப்படி சொல்றாரு. கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது பாருங்க. அதான் என்ன சொல்லுது, கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது, இன்னும் வாழ்கிறவன் நான் அல்ல. ஓதுறப்பா. இப்ப இவன் சொல்றான், கிறிஸ்துவோடு நான் சிலுவைக்கு அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், இன்னும் நான் வாழ்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார். அல்லேலூயா. நம்ம பழைய வாழ்க்கை இந்த சிலுவைக்குள்ள செத்து சீட்டு நாம் நினைக்க வேண்டும். இனி கிறிஸ்துவரா இருக்கிற நாம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, என்னுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மூலமா சிலுவைக்கு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டு மரித்தாரோ அப்படி என் பழைய வாழ்க்கை மரித்து போனது. இன்றைக்கு கிறிஸ்துக்குள் என் வாழ்க்கை புதிதாக மாறப்பட்டிருக்கிறது. இன்னும் வாழ்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்படின்னா உனக்குள்ள அன்பு, உனக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை, உனக்குள்ள பொறுமை என்ற விஷயம், ஒரு 3 விஷயம் உனக்குள்ள வந்துச்சின் வைங்கள, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். புரியுதா? அன்பு எரிச்சல் கொள்ளாது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு இன்னொருத்தர் மேல சாடி சொல்லாது, அன்பு எல்லாமே சகித்துக்கும். ஒருத்தர் உன்னை ஏமாத்தி இருந்தாலும் அன்பு சகித்துக்கும். ஒருத்தர் உன்னை தப்பா பேசி இருந்தாலும் ஒரு ஏதோ தெரியாத பேசியிருக்கான், அன்பு இருக்கிறவனுக்கு அது தப்புன்னு தெரியாது. ஏதோ பேசியிருக்கிறாங்க, 2 பேரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கிறாங்க, இதை நம்மகிட்ட சொல்றாங்க, இதனால நமக்கு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? உர்ரா, அந்த அன்பு இருக்கிறவன் இதை தான் யோசிப்பான், பொறுமைக்கிறவனும் இதை தான் யோசிப்பான், விட்டு கொடுக்கிறவனும் இதை தான் யோசிப்பான். அப்போ இந்த 3 காரியம் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா வாழ்றது நாமல்ல, நமக்குள்ள கிறிஸ்துவே வாழ்றார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மறுபடியும் படிங்க, கலாத்தியர் 20 சரி 2:20 படிங்க. பாருங்க, அவர் பவுல் சொல்றாரு. இவர் யார் தெரியுமா? இந்த பவுல் யார் தெரியுமா? இந்த பவுல் என்ற மனுஷன் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மனுஷன் தான் இவன். கிறிஸ்தவர்களை கண்டாலே கொளுத்தி போடுகிற மனுஷன் தான் இவன். சபைகளை ஒடிக்கிற மனுஷன், கொளுத்துகிற மனுஷன், சபையார பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயில போட்டு இம்சை கொடுக்கிற மனுஷன். கிறிஸ்தவர்களை கண்டாலே இவன் வெறித்தனமா இம்சை கொடுக்கிற மனுஷன் இவன். ஆனா இன்னைக்கு இவன் சொல்றான், இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கு இவன் சொல்றான், அந்த அன்பு, அந்த மிகை தாழ்மை, அந்த விட்டு கொடுக்கிற தன்பத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிற இந்த பவுல் சொன்னா, 1 கொரிந்தியர் 1:11 சொன்னா, கிறிஸ்துவை நான் அனுசரித்தது போல நீங்களும் அனுசரிங்க சொன்னா. இப்ப அதே போல இங்க சொல்றான், இப்ப நான் சிலுவைக்கு போடப்பட்டவனாக இருக்கிறேன், இன்னும் வாழ்கிறவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். யார் வாழ்றார்? கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார்.
சொன்னது யார் தெரியுமா? துன்பப்படுத்துவன், இம்சை கொடுத்தவன், கிறிஸ்தவர்கள் அடிச்சவன், கொன்றவன் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு சொல்றான், நான் கிறிஸ்துவின் மரணத்தில் பால் கொண்டவன், இனி வாழ்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இந்த 3 முக்கியமான காரியங்கள் அவனுக்குள்ள வந்துச்சு. அதனால அவன் யோசிக்கிறான், இனி நான் பழைய மனுஷன் போல் சவுல் அல்ல. அவன் பேர் சவுலா இருந்தது. ஆண்டவருடைய நாமத்தினால சவுல் என்றால் கடினமான மனுஷன் என்ற அர்த்தம். சவுல் என்றால் ஒரு பயங்கரமான வார்த்தை அது. சவுல் என்றால் அந்த ஜனங்க அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட பயத்துக்கு வார்த்தை தான் சவுல் என்ற வார்த்தை. அப்படியாப்பட்ட சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். பவுலனா மிகவும் தாழ்மை உள்ளது, மிகவும் பொறுமை உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். சுரேஷ் குடிகாரன், சுரேஷ் ரவுடி, சுரேஷ் கேடி, சுரேஷ் தரித்திரன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்கு வந்த பேரு ஜோசப். என்னது? யார் தெரியுமா ஜோசப்? வேதத்துல இயேசுவுடைய அப்பா. அப்பாவை தகுதி உள்ளவனா நான், ஆனா தகுதி படுத்துறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை தகுதி படுத்துகிறார், உங்களை தகுதி படுத்தினார். அந்த அவனை தகுதி படுத்தினார். யார? சவுலா, டேஞ்சரா இருந்த சவுலா லவ் ஆக்கிட்டார். அப்படின்னா பவுல் ஆக்கிட்டார். அன்பு அதுக்குள்ள தெரியுது, தாழ்மை தெரியுது, சந்தோஷம் தெரியுது, கிறிஸ்துக்குள்ள அந்த ஊழியத்திலே சந்தோஷம் தெரியுது, சிஷ்யர்களை எழுப்ப வைராகம் தெரியுது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிரயாசம் தெரியுது. கடினமான மனுஷனை போய் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? சவுலா இருந்தவனே பவுலாக மாத்திட்டாரு. இப்போ இவன் பவுலனா சமாதானம், பவுலனா மிக தாழ்மை உள்ளது. இப்போ இவன் சொல்றான், அந்த சவுல் சிலுவைக்கு அடிக்கப்பட்டு மரித்துட்டான், ஆனா வாழ்கிற பவுல் நான் அல்ல, எனக்குள்ள இயேசு வாழ்ந்துங்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? அதுதான் இன்னொரு வசனம் சொல்லிச்சு. அதே போல் தான் சொல்றார், வாழ்கிறவன் இனி நமக்காகவே, நம்முடைய குடும்பக்காகவே வாழ்ந்து செத்து அப்படியே சுடுகாடா போய் அப்படியே நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ போயிடாதபடிக்கு வாழ்கிற நாம் கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் கிறிஸ்துக்காக வாழும். அல்லேலூயா. ஏதாச்சும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஒரு தாகம், அந்த ஊர்ல ஒரு ஆலயத்தை கட்டணும். அங்க நிறைய தரித்திரர்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய சுவிசேஷம் கேட்காதவங்க மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாச்சும் அந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு ஆல்மதி கட்டி, தகட்லையோ கிகிலையோ கட்டி ஆரம்ப ஊழியத்தை வாரத்துல ஒரு நாள் அங்க போய் 1 மணி நேரம் ஆரம்பிச்சு அந்த தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு அரிசியோ பருப்பை கொடுத்து அதுல ஒரு 4 பேர் நல்ல சபைக்கு முக்கியமா வரவர்களை ஆயத்தப்படுத்தி அவங்க நிமித்தமா அந்த பட்டணத்துல ஒரு ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல ஜனங்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். எனக்குள்ள ஒரு தாகம். வாழ்றவன் நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு, என் சம்பாதம், என் வீடு சொத்துக்கு வாழ்றாதபடிக்கு வாழ்கிற கொஞ்ச காலம் என் கர்த்தருக்காக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். உங்களுக்குள்ள இருக்குதா? வரணும். என்னது? இவ்வளவு சொல்லி கூட வரலன்னா என்ன இல்லை? உங்களுக்கு இல்ல என்ன இல்லை? சூடு சொன்ன இல்லைன்னு அர்த்தம். ஜீவனெல்லாம் ஜீவன் இல்லைன்னா அவளோட 10க்கு அவளோட 1க்கு ஜீவன் இல்லைன்னா ஜீவன் இருக்குது, சூடு சொரணை இருக்கிறது இல்லை. சூடு சொரணை அப்படிதான் ஒருத்தர் நம்ம ஏரியால விலங்கா பாயின்னு ஒருத்தர், சூடு சொரணை இருக்கிறவங்கலாம் வாங்கி சாப்பிடு, சூடு சொரணை இல்லாதவங்க சாப்பிட மாட்டாங்க. சொன்னாலும் அந்த வார்த்தைக்காகவே எனக்கு சூடு சொரணை இருக்குது, 10 ரூபாய் நெல்லிக்காய் கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால கிறிஸ்துவை துன்பப்படுத்தின அந்த பவுல் சொன்ன வார்த்தை, இனி வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்கிறார்? கிறிஸ்துவே வாழ்கிறார். அன்புன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. விட்டு கொடுத்து பொறுமை உள்ளது ஒரு மிக முக்கியமான விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும் என்று போல் இந்த நேரத்தில் அந்த ஆவியானவர் மூலியமா இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த அப்போஸ்தலர் 9:31 படிங்க.
இது போல் ஏதோ ஒரு வார்த்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:31 படிங்க. ಹಂಗ ಇದೆ ಕೇಳಿದವರು ಎಲ್ಲಿದೆ? ಹೀಗಿರಲಾಗಿ ಯೂದಾಯ ಗಲಾಲ್ಯ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿದ್ದ சபையு சமாதான ಹೊಂದಿತು. பாருங்க, இவன் அழிக்கப்பட்ட உடனே தரிசனத்தோட ஊழியத்துக்கு ஆரம்பிச்சான். இனி வாழ்றது நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றா, நான் கிறிஸ்துக்காக வாழ்ந்துங்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, ஊழியத்துல வந்துட்டான். வந்த பிறகு இந்த இடத்துல சொல்லுது 4 ஊர் ஏதோ குறிக்குது பாருங்க. 1 யூதாயா, 2 கலாலியா, 3 சமாரியா. 3 அந்த பட்டணத்துல இவன் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சான். அந்த இடத்துல சுவிசேஷத்தை அங்கீகரித்தார்கள். அதுக்குள்ள கர்த்தரை ஏத்துக்கினாங்க, இயேசுவை ஏத்துக்கினாங்க. அதுக்குள்ள சிலர் சீஷராக மாறினார்கள். அங்க ஒரு சபையா அவன் பவுல் ஸ்தாபனப்படுத்தினான். இப்போ ஸ்தாபனப்பட்ட அந்த சபைகள்ல என்ன உண்டாச்சா ಇಲ್ಲ ಅದೇ ಈಗಿರಲಾಗಿ ಯೂದಾಯ ಗಲಾಯ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಿಂದ சபையு சமாதான ಹೊಂದಿತು. இன்றைக்கு நம்ம சபைனா நீங்க தாங்க. உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆகட்டும், இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுகிற வேலை ஆகட்டும், இந்த ஊழியம் ஆகட்டும், இந்த ஆராதனைகள் ஆகட்டும், இதுக்குள்ள உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதா? ஆனா அன்றைக்கு எல்லா சபை சமாதானம் பெற்றுக்கொண்டது என்று வேதம் சொல்கிறது. இப்ப சமாதானம் பெற்றுக்கொண்ட சபை எப்படி வளர்ந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அல்லேலூயா. சமாதானம் பெற்ற சபை அப்படின்னா அந்த சபைக்குள்ள என்ன இல்லை, ஒருத்தருக்கு சண்டை இல்லை, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாடி சொல்றது இல்லை, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்றது இல்லை, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுகிறது இல்லை, விட்டு கொடுத்து மிக தாழ்மையோடு ஒருவருக்கு ஒருவர் அன்போடு அவர்கள் ஐக்கியமா வாழ ஆரம்பிச்சார்கள். சபைக்குள்ள வளர ஆரம்பிச்சார்கள். அந்த இடத்துல என்ன இருந்தது? சமாதானம். அப்ப அந்த சமாதானம் பெற்ற யாவரும் எப்படி இருந்தார்கள்? இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இந்த சமாதானம் எப்படி இருந்தது? இந்த சமாதான சபைக்குள்ள வந்துட்டா எப்படி ஜனம் மாறிடுவாங்க பாருங்க. 2 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿ. ಪಂಚಶತಮ ಇಲ್ಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೈ ಕೊಟ್ಟು ನಿಮಿಷ. ಇವರು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದ ಏನಾಗಿದೆ ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲ ಒಂದೇ ಮನಸ್ಸು ಇತ್ತು ಅಂತ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ. ಇವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಸರು ಸರಿ ಇರ್ಲಿ. ಇವರೆಲ್ಲ ಯಾರು? ಶಿಷ್ಯರು. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்களா? சபைக்குள்ள சமாதானம் வந்தா என்ன பண்றாங்க? ஒரே மனசு, ஒரே யோசிக்கிறாங்க. எதை யோசிக்கிறாங்க? சர்ச்சு கட்டலாம், சர்ச்சு கட்டலாம். ஒருத்தர்னால சர்ச்சு கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. 10 பேர் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஒரு சர்ச்சு கட்ட முடியும் இல்லையா? அப்போ இவங்க ஒரே மனசு, ஏக்க மனசுனாக்கா சர்ச்சு கட்டலான்ட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சா 10 பேர் 20 பேர் சேர்ந்து கட்டலாம். இவங்க எப்படி இருந்தாங்களா? சபையில
சமாதானமோடு இருந்தார்கள். இவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போறேன், நான் மீண்டும் வரேன், வந்த பிறகு இவங்களெல்லாம் நான் என்னிடத்துக்கு கொண்டு போகிறேன். இதை நம்பினார்கள். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 5:32 படிங்க. 4:32 படிங்க. 4:32. இதை ஒரே மனசோட சமாதானமா இருந்த சபையார்கள், சீசர்கள் என்ன செய்தார்கள்? பாருங்க, நம்பின அந்த கூட்டத்தில் இருக்கிற யாவருடைய இருதயம், அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய ஜீவனும் ஒன்றாகவே இருந்தது. அவங்க இருதயத்தில் யோசிக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி யோசித்தாங்களாம். இயேசுவை நம்பின, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட சபையார்கள் ஆகட்டும், சீசர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஒரே சிந்தனையோட யோசிக்கிறதெல்லாம் இருதயத்தோட, ஒரே இருதயத்தோட, ஒரே ஜீவனோட யோசித்தார்களாம். அப்படின்னா என்ன தெரியுமா? செத்தாலும் கிறிஸ்துக்காக நாம் எல்லாரும் எதனா ஒன்று செஞ்சு செத்துலாண்டா அண்டு ஜீவனோடு அவர்கள் யோசித்தார்கள். சாகிறதுக்கு கூட ரெடி, செய்யறதுக்கு கூட ரெடியா இருந்தாங்க. யார் இவங்கன்னா? கிறிஸ்துவின் மூலமா சபை சமாதானம் பெற்றவர்கள். சபை என்றால் நம்ம தான் குறிக்குது. இந்த சபைக்குள்ள மூப்பர் இருக்கலாம், விசுவாசி இருக்கலாம், பாஸ்டர் இருக்கலாம், நம்மள தான் குறிக்குது. நாம் சமாதானம் பெற்றிருந்தா நாம் யோசிக்கிறது ஒரே காரியமா இருந்திருக்கும். இவங்க சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா, முதல் நம்பினார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மனுஷர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நம்பிக்கை உள்ள வரணும். நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், அதனால எனக்கு சமாதானம் வருது. நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இயேசுவை நம்பி இருக்கிறேன், என் வியாதி குணமாகும். உனக்கு நம்பிக்கை இருந்தா தான் அந்த விசுவாசம் உனக்குள்ள வரும். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள சமாதானமும் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது கூட நீ பயப்படவே மாட்ட. ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது கூட நீ என்ன பண்ண மாட்ட? பயப்பட மாட்ட. சமாதானமா தான் இருப்ப. பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் எல்லாருக்குள்ள வந்துச்சுன்னா நாம் எல்லாரும் யோசிக்கிறதெல்லாம் ஒரே விஷயமா தான் இருக்கும். நல்ல விஷயம்தான். ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில பிரயாசப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆராதனைக்காக சர்ச்சு கட்டுவது. மூன்றாவது, அந்த சர்ச்சுக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வர்றதுக்காக பிரயாசப்படுகிறது. இது எல்லாமே நம்முடைய ஜீவனும் ஹிருதயம் ஒன்றாக இருக்கிறது. அங்க அந்த வார்த்தை சொல்லுது, படிங்க மறுபடியும். யாரெல்லாம் இயேசுவை நம்பி சமாதானத்தில் இருந்தாங்களோ அவங்களுடைய இருதயம் எல்லாம், அவங்களுடைய ஜீவனும் அவங்களுடைய இருதயம் ஒரே மாதிரி இருந்ததாம். சாகத்துக்கோ ரெடி, வாழ்றதுக்கோ ரெடி என்று. இது மாத்திரம் அல்லாமல் என்ன, ஒருத்த ஆனாலும் அவனுக்கு இருந்த சொத்துல எல்லாமே எந்த சொந்தமா அவன் நினைக்காதபடிக்கு அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த சொத்தெல்லாம், அப்பா இந்த பூமியானது நிரந்தரமானதல்ல, எனக்கு எவ்வளோ, என் புள்ளிக்கு எவ்வளோ வச்சுக்கணுமோ அவ்வளோ வச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பாருங்க சைட்ல எல்லாம், அதெல்லாம் கொண்டு வந்து சீஷியர்கள் பாதத்தில் வச்சிட்டாங்க. யார் இவங்கன்னா? சமாதானத்தில் இருந்த சீஷியர்கள். யார் இவங்கன்னா? சமாதானத்தில் இருந்த விசுவாசிகள். யார் என்ன? இயேசுவை நம்பி சமாதானத்தை பெற்ற அந்த வார்த்தையை கேட்டாங்க இல்லையா? இந்த பூமியானது நிரந்தரமானது அல்ல என்று வார்த்தையை கேட்டு சமாதானத்தை பெற்றார்கள் இல்லையா? அப்படியாப்பட்ட விசுவாசிகள் தனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். எதுக்கு? அப்போஸ்தலரே, நீங்க தியேட்டருக்கு, சினிமாக்கு, கொட்டாய்க்கு போய் பிலிம் பார்த்து இன்ட்ரோல்ல பாப்கார்ன் சாப்பிடுங்கன்னு இல்லை. அல்லேலூயா. எல்லாம் அந்த கொட்டாயெல்லாம் இல்லை. எல்லாம் போகும் வசதா மணலில் பத்துக்குன்னு பாப்கார்ன் கேட்கலாம், மண் கிண்ணெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா மண்ணல் வச்சுக்கின்னு தான் வரணும். இப்போ இல்லை, எல்லாம் ஏசி போட்டுது. இல்லையா? இருக்கட்டும். அவங்களுக்கு செலவு கொடுக்கலங்க, ஊழியத்துக்கு இதை பயன்படுத்துங்க. சபைகளை ஸ்தாபனம் பண்ணுங்க, சிஷ்யர்களை உருவாக்குங்க. அல்லேலூயா. இவங்க மனசு எப்படி இருந்துச்சு? ஒரே மனசா இருக்கு. இருதயத்தில் யோசிக்கிறதெல்லாம் ஒரே விஷயமா இருந்தது. இந்த பூமியில நாம் அதிகமா சொத்து நமக்கு வேண்டாம், நமக்கு இருக்கிறது போதும். ஒரு நாள் இதெல்லாம் நம்ம விட்டு வந்தோம், தாய் கருவிலேருந்து ஒண்ணுமே இல்லாத வந்தோம், நிர்வாணியா வந்தோம், போகும்போது நிர்வாணியா போக போறோம்.
ஆததுனால கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நமக்காக இந்த மண்ணுலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்து வார்த்தை கொடுத்து பரலோகத்தில் நித்திய ஜீவனை ஏற்படுத்துகிற அந்த இயேசுவின் ராஜ்யத்துக்காக இந்த பூமியில ஏதாச்சும் ஒரு பிரயாசப்படுவோம் என்று ஒரே இருதயம் ஒரே ஏக்க சிந்தனையோட அவர்கள் என்ன பண்ணார்கள், கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில கொடுத்துட்டாங்க. அப்படித்தானே சொல்லுது. இன்னைக்கு நம்ம சபை சமாதானம் அடைஞ்சிருக்குதா? சமாதானம் இருக்குதா? இருக்குதுங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. சமாதானம் இருக்கிறதுனால தான் ஏன் வந்து உக்காந்துன்னு போறோம். அது கூட சொல்லணும். அதனால சொல்லிடணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்கத்திலிருந்து ஊழிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த வார்த்தையிலிருந்து சபைகள் கட்டப்பட்டது, ஆத்துமாக்கள் பெருகினாங்க. இப்போ நீங்கெல்லாம் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்க, டைம் ஆயிருக்கு, நீங்கெல்லாம் இருக்கிறீங்க. இப்போ புதிய இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன்னா எப்படி ஆரம்பிக்கிறோம்? புதிய ஜாகால போகிறோம், மூஞ்சி முகரை பார்த்தது இல்லை, அவங்களும் நம்மளது பார்த்தது இல்லை. அவங்கள எப்படி ஆலயத்துக்குள்ள அழைக்கணும்? சுவிசேஷம் சொல்றோம், வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்? மீனுக்கு என்ன பண்றோம்? மீன் பிடிக்கணும்னா என்ன? வெறும் முள்ளு போட்டா மீன் கேச்சுடுமா? மாவோ இல்லை மண்புழுவோ, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு சொல்லுங்க. மாவோ மண்புழுவோ கொஞ்சம் போக்கணும். அந்த மீன் பார்த்து ஆசைப்படணும். ஏதோ கிடைக்குதுரா இருக்கு ஓடிவோம். அப்போ என்ன பண்றான்? மீன் பிடிக்கிறவன் சாப்பிட்டே போகும்போது செக்கன் கேட்ச் பண்ணி. அந்த மாதிரி சுவிசேஷம் சொல்றது கடமை தான். சுவிசேஷம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் தான், ரெண்டாவது கிரியை. அவங்களுக்கு எதனா அரிசி பருப்பு மாசத்துலையோ வாரத்துலையோ, இல்லை யாருன்னா வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் இருக்கும், புள்ளிங்கோ பேர புள்ளிங்கோ மாத்திரை கீத்திரை வாங்கி தந்திருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்டவர்களை தேடி சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மாத்திரையும் சோறு தண்ணி இல்லாதவங்களுக்கு, அங்கெல்லாம் பாவம் பயங்கர தரித்திரர்கள் தான், பிச்சை கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. விடாப்பட்டவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு ரேஷன், மாசத்துக்கு ஒரு ரேஷன் கொடுத்து நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அவங்க விசுவாசத்துக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. கொடுத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது தான் விசுவாசத்துக்குள்ள வருவாங்க. அப்படியே யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்புறமா நாளுக்கு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இனி நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டுப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தவர்கள் கேட்க மாட்டாங்க. அவங்க வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு உபாகம் சொல்லுகிறது, நீ கேட்க மாட்டாய், நீ கொடுப்பாய். அல்லேலூயா. இனி நாங்க வாங்குறவங்க இல்லையா, நாங்க இந்த சர்ச்சுக்கு கொடுக்குறோங்க. நீங்க அந்த உன்சூர் பகுதியிலலாம் பார்க்கணும், எல்லா குரியக்கார அவங்க இவங்க தான் காட்டுவாசிங்க. ஆனா அன்னைக்கு பாஸ்டர் இப்படியே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு 3 மாசமா அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க. 1,20,00,000 ஒரு சர்ச்சு வாங்கணும், பெருசு. எங்க மைசூர்ல வாங்கணும். இடம்லாம் பார்த்துன்னு வந்துட்டாங்க. பிரான்ச் சர்ச் அது. 1 கோடி வெறும் லேண்டே. வெறும் 3 மாசத்துல 1,28,00,000 ரூபாய் வந்தது. இப்போ கூட நீங்க வேணா யூடியூப்ல போய் பாருங்க, இன்னைக்கு கூட அதை சாட்சி சொல்லுவாங்க. 1,28,00,000 ரூபாய் எப்படி வந்துச்சு? அதே காட்டுவாசி தான் எத்தனை வந்து கொடுத்தாங்க 50 லட்சம். அதே காட்டுவாசி பொண்ணு தான் 10 லட்சம் எத்தனை வந்து. இப்போ 28 லட்சம் இருக்குது. பாஸ்டர் சொல்றாரு, அந்த 8 பேலன்ஸ் இருக்குதுன்ட்டு வந்துடுறதுல போறீங்க என்கிட்ட, அந்த 8 ஓப்பனிங் வச்சுனுங்கிறேன் நான். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு நாம் இயேசு நாமத்துல கொடுக்கும் போது, ஆரம்பத்தில் அவன் வாங்கும் போது, ஒரு நாள் அவன் ஆசீர்வாதம் பெறும்போது அதை கேட்க மாட்டான். நமக்கு ரெட்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு அவன் டபுளா கொடுப்பான். இன்னைக்கு நடந்துருக்கு. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? சமாதான சர்ச்சில் சமாதானம் பெற்ற யாவருடைய இருதயம் ஒரே போல யோசிக்கணும். மனசு ஒரே விஷயத்தான் யோசிக்கணும். சர்ச்சு கட்டலாம், ஜெபம் பண்ணலாம். காசு தான் என்னால கொடுக்க முடியாது, அதுக்கோசரம் நான் ஜெபம் பண்றேன். இல்லை காசே கொடுக்குறேன், இடம் வாங்கிட்டா அது கட்டுறதுக்கு கொடுக்குறேன். இன்னிலேருந்து உங்களுக்குள்ள வந்துடணும். ஏன்னா வாழ்றது நீங்க அல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்துருக்கிறார். அல்லேலூயா. இனி வாழ்வது உங்களுக்காக வாழாத, உமக்காக எனக்காக செத்து மரித்து உயிர் தெளிந்து வந்தாரே அந்த கிறிஸ்துக்காக வாழ கத்துக்குவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான் நான் வசனம் 31 முடிஞ்சிச்சா? அவங்க எல்லாம் ஒரே சமாதானத்தோட இருந்தார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஜீவந்தனாகி எದ್ದು ಬಂದವರಿಗೆ அவர் உயிரோடு எழுந்து வந்தார் என்றதுக்கு அப்போஸ்தலರು ಬಹುಬಲವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலனோடு அவர்கள் சாட்சியிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ಯಾವುದು ಓದಿದ್ರಿ ನೀವು? ಅಪೊಸ್ತಲರು 4ರಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಓದಿ. ನಂಬಿದ ಮಂಡಳಿಯವರ நம்பித மண்டலியடனா அந்த சபைக்குள்ள ಹೃದಯವು ಪ್ರಾಣವು ಒಂದೇ. அவங்களுடைய இருதயமும் ஜீவனும் ஒன்றாக இருந்தது. ಇದಲ್ಲದೆ ಒಬ್ಬನಾದರೂ இது மாத்திரமல்லாமல் ஒருவனாகிலும் ತನಗಿದ್ದ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியிலும் ಯಾವುದೊಂದನ್ನು ಸ್ವಂತವಾದೆಂದು எல்லாமே ಎಂದೆಂದು அவன் நினைக்காமல் ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ஆ ಮೃದುವಾಗಿ ಇದ್ದು ஆ ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ஆ ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದುವುದಕ್ಕೆ ஆ ಅಪೊಸ್ತಲರು ಬಹುಬಲವಾಗಿ ಸಾಕ್ಷಿ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சியை வெளியிட்டார்கள். ஊர் மக்களுக்கு போய் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 9:9க்குள்ள வாங்க. 9:31 கடைசியா இருந்துச்சு வசனம். ಹೀಗಿರಲಾಗಿ ஆ ಯೋದಾಯ ಗಲಿಲಾಯ ஆ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿದ್ದ ஆ ಸಭೆಯು சபையು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು. சமாதானம் வந்தித்து. நான் நல்லா சொல்றேன் கேட்குங்க. சபை என்றால் சமாதானத்தோடு இருக்கணும். சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் கமெண்ட் அடிக்கிற விஷயம் இருக்கக்கூடாது. பின்னாடி போய் பேசாதீங்க. பாஸ்டர் இப்படி கேட்டா உங்களால முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பின்னாடி போய் குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. சபை என்றால் சமாதானம் விருத்தி அடைய வேண்டும். சமாதானமே சபைக்குள்ள இல்லைன்னா அது சபையே கிடையாது. மார்க்கெட், மீன் மார்க்கெட், அது கறி மார்க்கெட் ஆயிடும், கசாய் மார்க்கெட் ஆயிடும். சமாதானம் என்றது கிறிஸ்து தன்னுடைய சபையை தன்னுடைய ரத்தத்தால விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது தான் சபை. அவர் கிரயத்து கொடுத்திருக்கிறார். உலகத்துல எல்லாமே விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா இயேசுவின் ரத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது யாருனாலும். அப்படியாப்பட்ட ரத்தத்தால உன்னை என்னைய கர்த்தர் வாங்கி இருக்கிறார். அதனால உனக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்துவின் சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானத்தோட இருக்கணும். சமாதானத்தோட இருக்க நீங்க கத்துக்கணும். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, சரீரத்துல வியாதி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சரீரம் மண்ணுக்கா போகிற மட்டும் எல்லாமே இருக்கும். ஒரு பொம்பளை ஒரு சாமியார் கிட்ட வந்து கேட்கும், ஐயா சோறு தண்ணியே சாப்பிடாம நிம்மதியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் ஐயா? செத்துரு அப்படின்றாரு. யூடியூப்ல பா. சோறு தண்ணியா வாண்டாம நீ நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணோம்? பிளாட் ஆகிட்டேன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ சரீரத்தில் இருக்கிற மட்டும் உனக்கு வியாதி இருக்கும், டென்ஷன் இருக்கும், பிரஷர் இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உன் சமாதானத்தை எழுந்து போவாதே. அது மண்ணுக்கு மண்ணா போகிற மட்டும் நம்ம கூட அது டிராவல் பண்ணின்னு தான் வரும். அல்லேலூயா. பிரிச்சு எல்லாம் வைக்க முடியாது. பிரச்சனைகளை எடுத்து பிரிச்சு வைக்க முடியாது. நீ பிரச்சனைக்குள்ளேயே சமாதானத்தில் இருக்கணும். ஆனா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எண்ணம் உனக்குள்ள வரணும். வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்து எனக்காக வாழ்ந்துருக்க. என் பழைய வாழ்க்கை, நான் சிலுவையில அந்த வாழ்க்கை அடிக்கப்பட்டு இருக்கிறது. நான் புதிய சிருஷ்டி, நான் புதுசாக பிறந்திருக்கிறேன். இனி நான் அல்ல வாழ்ந்துருக்கிறது, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த சமாதானத்தை உனக்குள்ள கொண்டு வந்துடணும். சபையில சமாதானம் இருக்கணும். சமாதான பக்தி உறுதி இருந்தே இருக்கணும். சொல்லுது ಮತ್ತು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದರು. ಅವರೆಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ? சபைக்குள்ள அவர்கள் என்ன செய்தார்கள்? பக்தி உறுதி அடைந்தார்கள். தேவனை ஆராதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் பக்தி உறுதியானார்கள். சமாதானத்தை அடைந்தவர்கள் பக்தி உறுதியான அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? சுகர், பிபி, பிரஷர் எல்லாம் இருந்திருக்காதா? அவங்க எப்படி பக்தி உறுதி விசுவாசித்தார்கள். இனி வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்று அவர்கள் பக்தியில வளர்ந்தார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பயத்திலும் அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னார், பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கு தான் நரகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு அல்ல. அப்ப இந்த வசனத்தை நாம் கேட்டு வேறொன்று பாவம் செய்யலாமா?
அப்போ அவர்கள் யோசித்தார்கள், அப்போ பாவம் செய்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை ஆராதிக்கிற பக்தியில உறுதியா வளர்ந்து அவர்கள் தேவனுடைய பயத்துல நடந்து போனார்கள். அப்பா, இது வேண்டாம், இதுதான் சரி, இதுதான் பாதை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சத்தியம், வழி, ஜீவனா இருக்கிறேன், இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று அவர்கள் பக்தியிலும் பயத்திலும் அவர்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள்ள சமாதானத்தை அடைந்து ಅವர்கள் போனார்கள். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பரிசுத்தாவில அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆவிக்குள்ள அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஹalleluya. சில டைம்ல வண்டியிலே போயிட்டே இருப்பேன், போகும்போது அப்படியே ஜோரா பாட ஆரம்பிச்சிருவேன். நான் பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்னத்தான் பார்க்குவான், பைத்த கீதை பிடிச்சிச்சா. நான் ಆವಿಲೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಅಡಿಗೆರೆ, ಆವಿಲೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಹೊಂದುತ್ತೇನೆ. உனக்குள்ள அந்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது அக்கப்பக்க யாரை பார்க்க மாட்டேன், அல்லேலூயா நீட்டு பயந்துரு, அவன் பயந்துருவான், என்னன்னா ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனா நீங்க வெக்கப்பட மாட்டீங்க, ஏன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள பொங்கி எழும்பும் போது நீங்களே என்ன செய்வீங்க பார்க்கறது இல்லையா? ஆராதனை டைம்ல என்னென்ன ஆகுது, இங்க கண் திறந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆவியில அவர்கள் பக்தி உறுதி அடைகிறார்கள். அல்லேலூயா. சபையில முக்கியமா என்ன இருக்கணும்? மனுஷனுக்கு, விசுவாசிகளுக்கு என்ன இருக்கணும்? சபையில முக்கியமா சமாதானம், இரண்டாவது பக்தி, மூன்றாவது பயம், நான்காவது பரிசுத்தாவின் அந்த உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு ராபோது நகுது இல்லைன்னா இந்த பிரசங்கம் முடியல.